குக்கரில் எப்படி பிரியாணி குழையாமல் செய்வோமோ அதே மாதிரி மண் சட்டி இல்லை அப்படின்னா மண் பானையிலே வந்து நம்ம பிரியாணி குழையாமல் செய்யலாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1½ ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 1 மணி நேரம் இல்லை அப்படின்னா 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டி கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கிட்டோம்னா கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் பழுத்த தக்காளி பெருசாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்திக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்திக்கலாம். மல்லித்தழை, புதினா எல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஒரு 15 நிமிஷம் வந்து கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இடையில வந்து 2, 3 டைம் வந்து கிளறி விட்டுருங்க. இதுலேயே வந்து முக்கால்வாசி பதம் வந்து சிக்கன் வந்து வெந்துடும். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1½ டம்ளர் வந்து தண்ணி அளவு. நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்திட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் வற்றுனதும் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 1½ ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணி எல்லாம் வற்றிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அடியில் வந்து தோசைகள் வந்து நல்லா சூடானது சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டால் போதும். 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மூடி போடும்போது மேலே வந்து வெயிட் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு கிளறிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் போதுங்க. பிரியாணி வந்து சூப்பராக வெந்திருக்கும். குழையாமல் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். மசாலாவும் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. சாப்பாடு கொஞ்சம் தீர்ந்ததுக்கு பின்னாடி நான் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடியெல்லாம் பிடிக்கலங்க. சாப்பாடு வந்து குழையவெல்லாம் இல்லை. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது மண் சட்டியில் செய்யும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.